வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். நவம்பர் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 22 சனிக்கிழமை முடிய இருக்கக்கூடிய வார பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முக்கியமான ஒரு கிரக மாற்றம் அப்படின்னு சொன்னால், 7ஆம் வீட்டிலிருந்து சூரியன் 8ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். அதாவது துலாத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். அதுதான் நம்ம கார்த்திகை மாதம் எல்லாம் சொல்கிறோம். இப்போது இந்த மற்றபடி கிரக நிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையிறது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் காரிய தடைகள் இருக்கும். ஸ்மூத்தாக எல்லாமே போகிறது, பிரச்சனை இல்லை தான். ஆனால் டிலேஸ், ஒரு காரியத்தை இப்போ முடிக்கணுன்னா ஒரு 2 நாள் எப்போவுமே அந்த லிவரேஜ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், அது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். இதில் சரியான தருணம் அப்படிங்கிறது அமையாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை பற்றியும் சொல்கிற காலமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. கவனம் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரிவென்ஷன்னு கூட சொல்லலாம். சில ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வரும், ஆனால் இதுக்கு முன்னாடியே இல்லை இது ஆரம்ப நிலையிலே இதுக்கான ஒரு மருத்துவத்தை நான் பார்த்தேன்னா எனக்கு சரியாயிடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியாகும். அதற்கான வாய்ப்புகளும் நிரம்பவே தெரிகிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வரும் ஃபைனான்ஸ் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதற்கான செலவுகளும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வேரியஸ் கமிட்மெண்ட்ஸில் வரலாம். மேபி சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகள் படிப்புக்காக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால் வரக்கூடிய செலவுகளாகவும் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, பிஸியாக இருக்கும், ஆனால் ஹைலி ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் பிஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமூகமான ஒரு சூழலை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் எனக்கு வேலையில் பெரிய மாற்றங்கள் வருமா அப்படியெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா, அப்படி மாற்றங்களை பற்றி பேசலை. ஆனால் வேலையுடைய ஒரு தன்மையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்காது, ஓரளவுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த ப்ராசஸ்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய வகையில் அமையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. sreerangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.